அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். லைஃப்பில் நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்கலை, தள்ளி போகுது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இப்போது நம்ம சாப்பாடு சமைச்சிக்கிட்டே இருக்கோம். சாப்பாடு சில நேரத்தில் அது வீணாக போயிடும். உப்பு அதிகமாக போயிடும், இல்லை உப்பு இல்லாமல் போயிடும். அதை சாப்பிட்றதுக்கு சரியான பதத்தில் இல்லைன்னு தோணும். இல்லை நம்ம அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்போம். நம்மளுடைய பஸ்ஸு மிஸ் ஆகிடும். இல்லை ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு வந்திருப்போம், அதை எடுக்கிறதுக்காக ஓடுவோம், டிலே ஆகும், நம்ம போகிற வேலை டிலே ஆகும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்காது. நாம் என்ன நினைப்போம்னா, என்னமோ நம்மளோட ஒரு பெரிய பேட் லக்கு, இது நம்மளுக்கு நடக்கலை, நம்ம இதனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா நம்மளுக்கு நினச்சது நடக்கலை, நம்ம இப்படிலாம் நடக்கணும், இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எது எப்படி நடக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் நம்ம மனசில் இருக்கும். அதே மாதிரி நடக்கணும்னு நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் அது அப்படி நடக்கலைங்கிறப்ப நம்ம ரொம்ப மனசு வருத்தப்படும். நம்மளுக்கு பேட் லக்கு, நம்மளுக்கு கடவுளோட அருள் இல்லை, இந்த பிரபஞ்சத்தோட ஆசி இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். அப்போது உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் வேணா இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன உங்களுக்கு நடக்கணுமோ அது கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக என்ன எடுத்து வச்சிருக்குதோ அது உங்ககிட்ட சேரும், இல்லை நீங்கள் அதுக்கிட்ட போய் சேருவீங்க. இது கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்தோட விதி. நம்ம இதை போட்டு மனசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்மளுக்கு அவனுக்கு இது நடந்துட்டு, இவனுக்கு அது நடந்துட்டு, அவன் நினச்சதெல்லாம் நடக்குது, அவன் தொட்டதெல்லாம் தொலைங்குது, அவன் சும்மா சாதாரணமாக ஒரு ஒரு 10 ரூபாய்க்கு லாட்ரி சீட்டு வாங்கினா கூட அவனுக்கு 1,00,000 வருது. நம்ம 1,00,000 ரூபாய்க்கு லாட்ரி சீட்டு வாங்கினாலும் ஒன்றும் வர மாட்டேங்குது. அல்ல, ஒவ்வொருத்தோட பேட்டர்ன் ஆஃப் லைஃப் வேறு விதமானது. நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளை பார்த்து அட்மையர் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மள்கிட்ட உள்ள விஷயங்கள் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம ஏங்குவாங்க. ஏன்னா நம்மளுடைய மனசு எப்பயுமே பார்த்திங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதை நினச்சி ஏங்கக்கூடிய மனசாகவே நம்ம மனசு ஒரு மாயைக்குள்ளார உட்பட்டுருக்கு. நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, கடவுள் நம்ம கூட இருக்கான், அவன் கரெக்டாக வழி நடத்துகிறான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஒரு வண்டி நம்மளுக்கு மிஸ் ஆகுது, ஒரு ஃப்ளைட் நம்மளுக்கு மிஸ் ஆகுது, நம்மளால் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா நம்மளுக்கு அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு இருக்கும். எதனாச்சும் ஒன்று நம்ம அங்கே போகிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையோட பேட்டர்ன் வேறு பக்கமாக திரும்பலாம். ஸோ எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் அதோட வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஓட கற்றுக்கிட்டோம்னா நல்லா இருக்கலாம். நதியில் பயணிக்கக்கூடிய அழகான இலைகள் போல், அழகான கட்டைகள் போல் அழகாக அந்த நதியோட ஓட்டத்தோடு வாழ்க்கையோட ஓட்டத்தோடு நம்ம ஓட சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளம்.